வணக்கம் மக்களே, நம்ம வாங்கின புது மொபைல் இதுதான். அதோட என்னென்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 கூப்பன் கோடு வந்திருக்கு. ப்ளஸ் நம்ம வாங்கின மொபைலோட பில் ப்ளஸ் ரேட்டு ஜிஎஸ்டி அண்டு டிடபிள்யூஎஸ் நமக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அதோட பில்லும் வந்திருக்கு. இதை நம்ம கீழே வச்சுட்டு அடுத்து பாக்ஸில் என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐக்யூ மொபைல் வந்திருக்கு, நியோ 10. இதோட வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 8256. அடுத்தது டிடபிள்யூஎஸ் வந்திருக்கு. இது நமக்கு ஃப்ரீயாக வந்திருக்கு. நம்ம இதை இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து ஓப்பன் பண்ணுவோம். நம்ம முதல்ல இந்த பாக்ஸை தூக்கி ஓரமாக வச்சுட்டு அடுத்து மொபைல் ஓப்பன் பண்ணுவோம். நம்ம டைரெக்டாக ஐக்யூ ஸ்டோரில் வாங்கினாலும் நமக்கு ஓப்பன் பண்ணாமே கொடுத்துருக்காங்க. இது அமேசானில் வாங்கினீங்கன்னா ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி தான் கிடைக்கும். அஞ்சரை வருஷத்துக்கு அப்புறம் புது மொபைல் வாங்கினேன். ஃபஸ்ட்டு நமக்கு பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா மொபைல் இருக்குது. நம்ம ரெட் கலர் வேரியண்ட் இது ஓரமாக வச்சிடலாம். அப்புறம் ஐஎம்இ நம்பரெல்லாம் கொடுத்து ஒரு ஸ்டிக்கரு, ப்ளஸ் வாரண்டி கார்டு, யூசர் மேனுவல். அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டிபியூ கேஸ், 120 வாட்ஸ் சார்ஜர், ப்ளஸ் டைப் சி டு டைப் சி கேபிள் இதெல்லாம் நம்ம பாக்ஸில் இருக்குது. அப்புறம் நமக்கு சிம் ரிஜெக்டர் பின் இருக்குது. இதெல்லாம் அப்படியே நம்ம பாக்ஸில் வச்சுருவோம். அடுத்து மொபைலை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். கேமரா பம்ப் இருக்கிறதுனால வரமாட்டேங்குது. ஓகே, இதுதான் நமக்கு வந்து மொபைல். ஃபஸ்ட்டு கேஸை போட்டு பார்ப்போம். கரெக்டாக பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது கேஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.